சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பேச்சு ஒரு கலவையான பலன்களை தந்தாலும் சுபகாரியங்களுக்காக செலவு செய்யும் யோகத்தை வழங்கப் போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6 திங்கட்கிழமை இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். சிம்ம ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். 12ஆம் இடம் என்பது சுப விரயங்களை குறிக்கும். இதுவரை லாபத்தில் இருந்த குரு இப்போது மறைவு ஸ்தானம் செல்வதால் வரவை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் அந்த செலவுகள் அனைத்தும் சுபகாரியங்களுக்காகவே வீடு கட்டுதல், திருமணம், தொழில் முதலீடு போன்றவைகள் அமையும். குருவின் பார்வைகள் 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களில் மீழ்வதால் சொத்து சேர்க்கை மற்றும் கடன் பிரச்சனைகள் ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது வேலை நிமித்தமாக அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல நேரிடலாம். 12இல் குரு இருப்பதால் அவ்வப்போது சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது அமைதி தரும். உறவினரிடையே பேசும்போது நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்பழக்கம் சீராக இருக்கும். ஆனால் கையில் பணம் தங்குவது கடினம். ஒரு கைக்கு வரும் பணம் மறு கைக்கு செலவாக மாறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரிடலாம். எனினும் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய நிதி நெருக்கடிகள் ஏற்படாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். இருக்கும் தொழிலை நிலைநிறுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, ஆன்மீக பொருட்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மறைமுக போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பாத இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது பணிவு அவசியம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் இப்போது கைகூடும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. 12 குரு இருப்பதால் தூக்கமின்மை, கண் தொடர்பான உபாதைகள் அல்லது கால் வலி ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் மற்றும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதால் சற்று சோர்வாக உணரலாம். ஆன்மீக காரியங்கள் அதிக ஈடுபாடு உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். புது மேடைகளில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. கட்சி பணிகளுக்காக அதிக தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக போராட வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான ஆண்டாக இருக்கலாம். கல்வியில் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கூடுதல் அக்கறையுடன் படிக்க வேண்டும். ஆனால் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமாகும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பரிகாரம்: திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வோம். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வோம். ஏழை முதியோர்களுக்கு உணவு அல்லது மருந்து பொருட்களை தானமாக வழங்கவும். வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். இந்த குரு பயிற்சி சிம்ம ராசியனுக்கு சுப விரயங்களையும் ஆன்மீக வளர்ச்சியும் தரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான திட்டமிடுதல் இருந்தால் இந்த காலத்தை வெற்றிகரமாக கடக்கலாம்.